தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 29/5/2025 இன்றைய தினார் மதிப்பு, தங்கத்தின் நிலவரம் மற்றும் இன்று கோயத்தில் வந்த முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். இன்றைய ஒரு தினார் இந்தியாவோட மதிப்பு $278.26. இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு $974.58. இன்றைய ஒரு கிராம் 24 கேரட்டின் தங்கத்தின் விலை 32 தினார் 500 ஃபீல்ஸ். இன்றைய ஒரு கிராம் 22 கேரட்டின் தங்கத்தின் விலை 29 தினார் 800 ஃபீல்ஸ். குவைத்தில் கடந்த தினம் இந்தியர்களான மருத்துவ தம்பதியினர் கைது செய்யப்பட்ட செய்தி வெளியாகியுள்ளது. குவைத்தில் ஹோமியோபதி சிகிச்சை அளித்த 2 இந்திய மருத்துவர்கள் ரகசிய புலனாய்வுத்துறையினர் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இந்தியர்கள் அதிகம் வசிக்கின்ற அப்பாசாவில் உள்ள யுனைடெட் இந்தியன் பள்ளிக்கு அருகில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் சட்டவிரோதமாக நடத்தப்பட்டு வந்த சிகிச்சை மையத்திற்கு நேற்று இரவு வந்து நடத்தப்பட்ட சோதனையில் ரகசிய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இருவரையும் காவலில் எடுத்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட தம்பதியினர் கேரளா மாநிலம் பத்தனம்திட்டா அடுத்த மரமால் பகுதியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். அவர்கள் அடுக்குமாடி கட்டிடத்தில் உள்ள ஒரு குடியிருப்பில் தங்கி பல ஆண்டுகளாக நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்துள்ளனர். சமீப காலமாக புதிதாக சால்மியாவில் உள்ள மற்றொரு குடியிருப்பில் வசித்து வந்தாலும் அப்பாசிவில் உள்ள தங்களுடைய குடியிருப்பில் வைத்து வாரத்தில் 3 நாட்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தனர். மேலும் சோதனையின் போது சிகிச்சை மையத்திலிருந்து பல வகையான நோய்களுக்கான ஹோமியோபதி மருந்து வகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. குவைத் சுகாதாரத்துறையால் ஹோமியோபதி மருந்துகள் மற்றும் சிகிச்சையை இன்னும் அங்கீகரிக்கவில்லை. எனவே ஹோமியோபதி சிகிச்சை நாட்டில் குவைத்தில் மேற்கொள்வது கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது. குவைத்தில் 10 கிலோ போதைப் பொருட்களுடன் இந்தியர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். குவைத்தில் 10 கிலோ போதைப் பொருட்களுடன் இந்தியர் கைது. உள்துறை அமைச்சகத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சந்தேக நபரை சால்வா பகுதியில் வைத்து கைது செய்ததாக நேற்று 28/5/2025 புதன்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து சுமார் 8 கிலோ போதைப் பொருட்களும் 2 கிலோ ஷெபா உட்பட 10 கிலோ அளவுக்கு சர்வதேச சந்தையில் கோடிகள் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவை விற்பனைக்கு தயார் நிலையில் இருந்ததும் போதைப் பொருளை சரியான எடையில் விநியோகிக்க செய்ய பயன்படுத்தப்படும் 2 டிஜிட்டல் அளவை கருவியும் அவர்களிடம் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டன. விசாரணையின் போது வெளிநாட்டு கூட்டாளரிடம் இருந்து பெறப்பட்ட அறிவுறுத்தலின் அடிப்படையில் நாட்டிற்குள் போதைப் பொருட்களை விநியோகிப்பதாக சந்தேக நபர் ஒப்புக்கொண்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர் இந்தியாவின் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் மற்றும் பெயர் உள்ளிட்ட கூடுதல் விவரங்கள் எதையும் அதிகாரிகள் வெளியிடவில்லை. சமூகத்தின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு எதிராக பாதுகாப்பு படையினர் விழிப்புடன் உள்ளதாகவும் குவைத்தில் சந்தேகத்திற்கிடமான எந்த ஒரு நடவடிக்கையும் அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறும் உள்துறை அமைச்சகம் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். அடுத்து வரும் குவைத்தில் ஒரு முக்கிய தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன். இதுபோல் குவைத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே.